சக்கரவர்த்தி ஆக்கும். நான் வந்தேன்னா முன்னாடி 2 லாரி போலீஸ் வரும், பின்னாடி 2 லாரி போலீஸ் வரும், பண்ணிக்க வேண்டியதானே, அப்படி ஒரே நாக்கும் இப்படிலாம் சொல்லிக்க வேண்டிய. ராஜ்யம் சுஹஸ்த தண்ட திருதம் விவாத பத்திரம். நான் காளிதாசன் மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கு பிறந்து வரணும். ராஜ்யம் ஸ்வஹஸ்திருத தண்டம் விவாத பத்திரம் அப்படின்னு சொன்னான். ராஜாக்கள் பிரமாதம் பவனிவராக இருக்கும். அதை ஒரு இடிச்சு சொன்னான் அவன். ராஜாக்கள் இது மாதிரி பவனிவரத்தை எதை போல தெரியுமான்னா, நேற்றைய தினம் சொன்னேன், வெண்கொடை ராஜாக்கள் பிடிச்சிக்கிற வழக்கம் விட்டும். ஒருத்தன் எதோ என்ன பண்ணான், தானே நிறையா சம்பளம் கொடுத்து ஆளுகளை ஏற்பாடு பண்ணி ஒருத்தனை வெண்கொடை பிடிக்க முடியாது பண்ணி 10 பேரை ஜெயிலு சதம் போட முடியாது பண்ணிவிட்டு தெருவில் வந்துட்டு தானே வெண்கொடையை தன் கையால் பிடிச்சிட்டு தெருவில் வந்துட்டு பற்றியா எனக்கு வெண்கொடை பிடிக்கிறது நான் தான் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டா எப்படியோ அப்படி ராஜாக்களுக்கு இருக்கிற கௌரவம் சொன்னானோ. அதாவது என்ன அர்த்தம், தனக்கு வேண்டிய அதிகாரங்கள் இருக்கு அதை அவளே பாஸ் பண்ணிக்கிறான் இல்லையா. யோசனை பண்ணி பாருங்க, ராஜாக்கள் எனக்கு முன்னாடி 2 லாரி போலீஸ் போகணும், பின்னாடி 2 லாரி போலீஸ் போகணும், 2 தெருவில் யாரும் வரப்படாது, இது ஜனங்களாக ஏற்படுத்தி கொடுக்குறாள். தனக்கு தானே பந்தா பண்ணிட்டு ஆஹா நான் அப்பேற்பட்டேன் தெரியுமா அப்படின்னு காண்பிச்சுக்கிறாள். அது எதை போல தெரியுமா நாள், தனக்கு தானே வெண்கொடை பிடிச்சிட்டு நான் வெண்கொடை பிடிச்சிட்டுருக்கேன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் சொல்லிட்டா அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு அப்படின்னு ராஜாக்கள் ஒரு இடி இடித்தான். காளிதாசன் சொல்ல போது ராஜாக்கள்னா வந்தா பண்ணிட்டு வரா பாருங்க, அது மாதிரி நாளையிலேருந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும் பிரபு ராமன். ஆனால் ராமன் வாக்கால் அப்படி சொல்லுவானா, என்ன சொன்னான் நாள், அம்மான் நாள் அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. அம்மா நாள் அப்பா ஒரு உத்தரவு போட்டிருக்காள், என்ன தெரியுமா, நாளையிலேருந்து நான் தேசத்தை ஆள்றதில் பங்கேற்றுக்கணுமா, அது அப்பாவுடைய உத்தரவு. அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. நானும் சம்பந்தப்படணுமா, அப்பா அப்படியே உத்தரவு போட்டிருக்காளம்மாள். அந்த வார்த்தையிலேருந்தே தெரியும் அவளுக்கு யுவராஜ்யம் க்ஷத்ரிய ஸ்திரீயோன்னும். இந்த வார்த்தை பிரபு ராமன் சொன்ன உடனே பூரிச்சு போயிட்டாள் அவள், ஆனந்தப்பட்டு பூரிப்படைஞ்சாள் கௌசல்யை. அவள் அடையிற சந்தோஷத்துக்கு திருஷ்டாந்தம் விட முடியுமான்னு பூரிப்படைஞ்சாளாம். என்ன சொன்னான் நாள், ராமான்னாள் அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷணே ஏயமிக்ஷாகுராஜ்யஸ்ரீ புத்திரத்வம் சம்சயிஷ்யதி. ராமன்னாள் என்னுடைய பொறுமையெல்லாம் என்னைக்கு தாண்டா பலன் கொடுத்தது, அமோகம் பதமே க்ஷாந்தம், என்னுடைய பொறுமையில் இருக்கு, அந்த பொறுமையெல்லாம் இன்னைக்கு தாண்டா பலிச்சதுன்னு சொன்னாள் கௌசல்யை. என்னன்னாள், நான் எத்தனையோ நாளைக்கு ரங்கநாதனை ஆராதித்திருக்கேன்டா, குழந்தை வேணும் வம்சவிருத்தி வேணும்னுட்டு. அப்பெல்லாம் இந்த அசட்டு லோகம் பரிகாசம் பண்ணும், இந்த ஸ்திரீக்கு இருக்கிற பேராசை பற்றியா, இதுக்கப்புறம் கர்ப்பமாம் பிரசவமாம் பிள்ளையாம் அதுக்காக தானமாம் ஜபமாம் ஹோமங்களாம்னு லோகம் பரிகாசம் பண்ணும். நான் அதெல்லாம் காதில் வாங்காமல் பகவான் கிட்ட வச்ச நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாதுன்னு நம்பி ரங்கநாதனை ஆராதிச்சேன்டா, அந்த பொறுமையெல்லாம் இன்னைக்கு தாண்டா க்ஷேமத்தை கொடுத்தது நாள். அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷணே ஏயமிக்ஷாகுராஜ்யஸ்ரீ புத்திரத்வம் சம்சயிஷ்யதி. இன்னைக்கு தாண்டா பலம் கொடுத்ததுனால அதெல்லாம் நான் காதில் வாங்காமல் ரங்கநாதன் ஆராதித்தேன். இந்த ஸ்லோகம் எதற்காக சொன்னார் வால்மீகி, பகவத் ஆராதனம் பண்ணுறவன் எப்படி இருக்கணும், எந்த குணத்தோடு இருக்கணுங்கிறத சொன்னாள் வால்மீகி. பகவத் ஆராதனம் பண்ணுறவாள் பல பேர் நான் என்னென்னோ பண்ணிட்டுருக்கேன், ஆனால் க்ஷேமம் கிடைக்கலேன்னு கொளறா பாருக்கும். எல்லாம் தான் பண்ணிட்டுருக்கேன், நான் எதிர்பார்க்குற க்ஷேமம் கிடைக்கலேங்கிறாள். எதனால் கிடைக்கலேன்னாள், பல பேருக்கு பகவத் ஆராதனம் பண்ணி க்ஷேமம் கிடைக்காத காரணம் அந்த பொறுமை இல்லாதனால்தான் பல பேருக்கு பகவானுடைய பிரசாதத்தை அனுபவிக்க முடியாமல் போய்டுறது. யோதனை பார்த்தா தான் தெரியும், 2-3 வருஷம் பார்த்தா குருவாயூரப்பன் நாராயணியம்னு சுற்றின்னு இருப்பான். அப்புறம் 2 வருஷம் கழித்து பார்த்தா காளி சண்டி ஹோமம் சுற்றின்னு இருப்பான். அப்புறம் 2 வருஷம் கழித்து பார்த்தா திருப்பூர் காவாடின்னு மன்னாடின்னு இருப்பான். ஒரு தெய்வத்திட்டையும் அவனுக்கு பிடிப்பு இருக்காது, ஒரு விதமான தர்மத்திலையும் ஈடுபாடு இருக்காது. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்
அலைஞ்சுன்னு இருப்பான் ஒவ்வொரு எல்லா இடத்துலையும். அந்த பொறுமை இல்லாதனால்தான் பல பேரால் பகவத் ஆராதனை பண்ணி க்ஷேமத்தை அடைய முடியாமல் போய்டுறது. பகவத் ஆராதனை பண்ணுற போதும் பொறுமையோடு இப்படியே ஆராதிச்சுன்னே வந்தா இன்னைக்கு இல்லைன்னா 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு நிச்சயமாக க்ஷேமத்தை அடைஞ்சிட முடியும். அந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்க முடியலையே நம்மால். அதனால தான் பல பேருக்கு பகவத் ஆராதனத்தை பலனை அனுபவிக்க முடியாமல் போய்டுறது. ஆபலோதய கர்மணாம் சொன்னான் காளிதாசன் சொல்கிற போது, ஜபஹோமங்கள் எப்படி பண்ணோம்னால் பலப்பிராப்தி வரை விடுறதில்லை அப்படிங்கிற தீர்மானத்தோடு பண்ணணும். பண்ணிகிட்டே வந்தால் தானே இதில் க்ஷேமத்தை கொடுக்கும். 3 மாதம் பண்ணுறான், 5 மாதம் பண்ணுறான், அலையிறான், அப்புறம் விட்டுடுறான், இதை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு மன்னாடுறான், மன்னாடிகிட்டே இருக்கான் ஒன்றும். அதனால தான் க்ஷேம் இல்லாமல் போய்டுறதுன்னார் வால்மீகி. அமோகம் மதமே க்ஷாந்தம். பொறுமையோடு ஆராதிச்சேண்டா லோகம் 1000 சொல்லும். நல்ல காரியம் பண்ணுறாலையும் ஆஸ்திகாலையும் தார்மிகாலையும். அது மாதிரி கௌசல்யே சொல்லித்த லோகம்னா உங்களையும் நீ சொல்லாதான். நான் அதெல்லாம் காதில் வாங்காமல் பகவத் ஆராதனை பண்ணேன்டா அவன்கிட்ட வச்ச நம்பிக்கை ஒரு நாளும் விடாது நினச்சேன். பகவான் கைவிடலை க்ஷேமத்தை கொடுத்தாண்டா. அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷணே. இதை என்னைக்கு சொன்னாள்? பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே சொல்கிறாள் கௌசல்யா. இதுவரை சொல்லலை, கல்யாணத்துக்கு சொல்லலை, குழந்தை பிறந்த உடனே சொல்லலை, இன்னைக்கு சொன்னாள். ஏன்னா சத்திரியாளுக்கு அதுவும் மூத்த பத்தினியாக இருந்து பிள்ளை அடைந்திருக்காளே, அவளுக்கு பையன் ராஜாவா வந்தாதான் புத்திரன். அந்த இடத்தை எங்கெங்கே யார் எங்கெங்கே அடையணுமோ அந்த இடத்த அடைஞ்சாதான் அந்த தகுதி உள்ளவாள் அர்த்தம். பட்டாபிஷேகம் பண்ணிட்டாதான் புத்திரன். அதனால் பட்டாபிஷேகம் சொன்னபோது அந்த சோகத்தை சொல்லி ராமா ரொம்ப சந்தோஷம். ராத்திரி நியமங்கள் உண்டு, ஜபஹோமங்கள் உண்டு, அதெல்லாம் உனக்கு வதிட்டாச்சாரியர் பண்ணி வைப்பார் சொல்லி சுவாமி அங்கேருந்து தன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து சீதையோடு கூட இருந்து ரங்கநாதனுக்கு நிறையா ராத்திரி ஜபங்கள் ஹோமங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமதி சீதா சுமேதனா அறந்துட்டு அழகாக ரங்கநாதனுடைய சென்னையில் தல்பங்கள் பரத்திண்டி ராத்திரி முழுக்க உட்காண்டு ஜபங்கள் பூஜைகள் மகான்களுடைய ஆராதனங்கள் பகவத் ஆராதனம் பூர்வாங்கமான கர்மா ரட்சாபந்தனம் கூட பண்ணிவிட்டான் சுவாமி. எந்த ஒரு சத்காரியத்துக்கும் முதல் நாள் அன்றைக்கி ரட்சாபந்தனம் ஆகிடும். அது மாதிரி ரட்சாபந்தனங்கள் ஆகி என்னென்ன நடக்கணுமோ அங்கே நடந்துட்டுருக்கான். அங்கே நடக்கிற வேத துவனி அந்த அயோத்தி முழுக்க எதிரொலிக்கிறதுன்னார் வால்மீகி. அவ்வளோ விரிவாளை கூப்பிட்டு நடந்துட்டுருக்கு இப்போ அங்கே ஜபஹோமங்கள் அரண்மனையில். அது மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லிட்டும் இங்கே ராமனுடைய அரண்மனையை அப்படியே வச்சுட்டும் எத்தனை நாள் இது மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியும்? கலகதியை ஆரம்பித்தார் வால்மீகி. ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோஹய திருச்சயா. கைகேயி அவள் குடும்பம் அந்த சம்பந்த சரித்திரத்தை ஆரம்பித்தார் வால்மீகி. ஞாதிதாசி யதோ ஜாதா. ராஜாங்கங்களில் என்ன பண்ணுற வழக்கம், பொண்ணை கல்யாணம் பண்ணி புக்காத்துக்கு அனுப்புகிறாளே, அப்போது அவள் மனசு தெரிஞ்சு வேலை செய்யக்கூடிய சில வேலைக்காராலையும் கூட அனுப்புவாளாம். பாண்டட் லேபர் கிரேட் பாருங்கள் அதெல்லாம் அந்த நாள்லேயும் உண்டு. அந்த மாதிரி உள்ள வேலைக்காரால் ராஜாங்கத்தில் நிறையா இருப்பாள். பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புகிற போது அவளுக்கு தெரிஞ்சு கைங்கரியம் பண்ணக்கூடிய வேலைக்காரிகளையும் சில பேரை கூட அனுப்புகிற வழக்கம். அது மாதிரி கைகேயி விவாகம் பண்ணி பிறந்தாத்தேர்ந்து பொறுக்காத்துக்கு வந்தாளே, அப்படி வர்றபோது கூட வந்தவளாம் கூனின்னு பேர். இவளுக்கு மந்தரைன்னு பேர். ஆனால் கூனின்னு சொன்னால் தான் பல பேருக்கு புரியும். அவள் கைகேயிக்கு கூட விளைய வந்தவளாம். அதனால் மஞ்சக்காணி சொத்தும்பாள். அது மாதிரி பிறந்தாத்தேர்ந்து சொத்து வந்துன்னா அது மாதிரி மஞ்சக்காணி சொத்து மாதிரி வந்தவளாம் அவள். கைகேயாஸ்து சோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம். அவளுக்கு கூனின்னு பேர். எதனாலன்னா முதுகில் 3 வளைச்சல் கூணல் இருக்குமா. வால்மீகி ரொம்ப திருஷ்டாந்த நாள் ரதத்தினுடைய நுனி இருக்குமே முன்பகுதி, இந்த மாடுகளில் வண்டிகளில் பார்த்தேன்னா தெரியும்.
வண்டியோடைய முன்பகுதி இருக்குமா இருக்கும், மிதி மிதி ஏற்கும் இறக்குமா, அது மாதிரி இருக்குமா அவளுடைய முதுகு பகுதி. அதனால் அவளை கூனி கூனின்னு சொன்னால் தான் பல பேருக்கு புரியும். அவள் முதுகில் அப்படி வளைச்சல்லாம் இருக்கிறதுனால சட்டுன்னு மாடி ஏறுற வழக்கம் இல்லை அவள். ஏன் மாடி ஏறுற போது கொடைச்சி கீழே வந்துடுவாள், ஏதாவது கொஞ்சம் பேலன்ஸ் தவிர்த்துனா. அதனால் மாடி ஏற மாட்டாளாம். அன்றைக்கி என்னவோ போராத காலம் ராமாயணத்தை ராம்பட்டாபிடியத்தை நிறுத்தணும்னோ என்னவோ பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா 4 மாடி ஏறி வந்தாளாம். போராத காலம் இன்னைக்கு ஏறி வந்தாள். அந்த பால்கனில் நின்று அயோத்தியெல்லாம் பார்த்தாள். அயோத்தியை பார்த்தா ஒரு தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறதாம் அயோத்தியா நகரம். ஏன்னா பட்டாபிஷேகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டதுனால எல்லாரும் தான் அலங்காரம் பண்ணிட்டு ஆபரணங்கள் சுட்டுண்டு வாசலில் தெளிச்சு கோலம் போட்டு மாவுளை கட்டி தோரணம் கட்டி அவாவா தன்னாத்தில் ஏதோ மகோத்சவம் நடக்க போகிற மாதிரி ஜனங்கள் முழுக்க அவ்வளோ பூரிப்பட இப்படி பின்னிருக்காள். அதெல்லாம் பார்த்தாள் மந்திரை. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன திடீர்னு அயோத்தி ஒரு தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறதே என்னன்னு தெரியலையே நினைத்தாள். போரும் போராது பக்கத்து அரண்மனை கௌசல்யனுடைய அரண்மனை, கைகை அரண்மனைக்கு பக்கத்து அரண்மனை கௌசல்ய அரண்மனையாம். அந்த அரண்மனையில் நிறைய அந்த அரண்மனையிலேருந்து தானம் வாங்கிட்டு மகான்கள்லாம் போயின்னு இருக்காளாம். பல பேர் ராமபட்டாபிஷேகம்னு மங்களமான சமாதாரம் காதில் விழுந்த உடனே நிறையா தானம் பண்ணிட்டு இருக்காள் கௌசல்யை. குழந்தையுடைய க்ஷேமத்தை பிரார்த்தித்துட்டு அவள்லாம் தானம் வாங்கிட்டு போயின்னு இருக்காளாம். இதெல்லாம் பார்க்குற போது மந்திரைக்கு ஒன்றே புரியலை. அயோத்தியில் என்ன நடக்கிறதுன்னுட்டு தெரிஞ்சுக்கணும் தோணித்து. அதனால் என்ன பண்ணாள், இவளை மாதிரி கௌசல்யக்கும் வேலைக்காரிகள் உண்டு. அடுத்த அரண்மனையோ ஒன்றும் அங்கே இருக்கிற வேலைக்காரியும் வாடின்னு கிட்ட கூப்பிட்டாள். அவாவா ராஜாங்கத்தில் அந்தந்த கிரேடோடு தான் பேசணும், கிரேடை தாண்டி பேசினாலே தண்டனை உண்டு. அதனால் அது மாதிரி உள்ள வேலைக்காரியும் வாடின்னு கூப்பிட்டாள். அவள் கிட்டக்க வந்தாள். என்னடி அயோத்தி ஒரு தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறதே, என்னடி நடக்கிறது அயோத்தியில் அப்படின்னாள். அவள் ஒரு தடவை ஏறனுக்கு அவளை பார்த்தாள். உனக்கு ஒன்றுமே தெரியாதா, ஏன்னோ தூங்கி எழுந்துன்னு பேசுகிற மாதிரி பேசுகிறியே. சில பேர் இப்படி உண்டு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்துப்பன் தூங்கிட்டு இருப்பேன், 4 மணிக்கு எழுந்துட்டு பல்படி கொண்டாடின்னு ஆரம்பிப்பான். அவனுக்கு பகலாக ராத்திரி தூங்கி எழுதுனா மாதிரி ஒரு பிரமம் வந்துடும். அது மாதிரி தூங்கி எழுதுன ஒரு பிரபத்தை பேசுதுனேன், அது மாதிரி பேசுறியேடி. அயோத்தியில் என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியாதான் நாள். என்னடினாள், பரம பூரிப்போட பதில் சொன்னாள். அவள் ஒரு வேலைக்காரி, அவள் எவ்வளோ பூரிப்போட பதில் சொல்லியிருக்காள் அப்படிங்கிறது சோகத்தை பார்த்தாலே காண்பிச்சு கொடுக்கும். வால்மீகி ராமாயணத்தில் என்ன தனித்தன்மை, ஒருத்தர் சொன்னார் சொல்கிற போது சொன்ன வார்த்தை மட்டும் தெரியாது, அவளுடைய ஹிருதயமும் தெரியும், பிரகாசிக்கும். அப்படி அமைச்சிருக்கார் சோகத்தை வால்மீகி. அந்த வேலைக்கார ஸ்திரீ பட்டாபிஷேகத்தை சொல்கிறாள். அவளை எவ்வளோ பூரிப்போட சொல்கிறாளுங்கிறது அந்த சோகத்தை பார்த்தாலே தெரியும். என்னடி புதுசாக கேட்குறே, புஷ்யேன ஜித க்ரோதம் யௌவராஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேகிதானகம். குற்றமற்ற குணபூஷிதான குலதெய்வத்துக்கு சமானமான லோகத்தில் முழுக்க அபிமானத்துக்கு உட்பட்ட என் பிரபு ராமனுக்கு நாளை எதிலும் புஷ்ய நட்சத்திரத்தில் தசரதன் பட்டாபிஷேகம் அணிவி வைக்க போறானடி, உனக்கு தெரியாதா? புஷ்யேன ஜித க்ரோதம், எவனுக்கு கோபமே வராதோ புஷ்யேன ஜித க்ரோதம் யௌவராஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேகிதானகம். குற்றமற்ற பிரபு உனக்கு நாளைய தினம் பட்டாபிஷேகம் நாள். அவள் மந்திர என்ன பண்ணாள், மீதி எல்லாம் விட்டுட்டாள். அவள் அதை ஒண்டி கேட்டாள், நாளைக்கு ஆடின்னு கேட்டுட்டாள். ஆமான்னாள், போயிட்டு வரேன் தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது எனக்கு. அதனால் என்ன பண்ணால் அடுத்த நிமிஷம் அவளை உதறிட்டு அங்கேருந்து இறங்கி வந்தாளாம். கைகேயிட்டு அடுத்து அவளுக்கு என்ன தோன்றது, அந்த சமாதானம் கேட்டோடனே அடுத்த வினாடி கைகேயிட்டு வந்து குதிச்சுடணும் தோன்றது. ஆனால் 4 மாடி ஏறியிருக்காளோன்னோ அங்கேருந்து ஏதாவது வேகமாக இறங்கினா கொடையடிச்சு கீழே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம். அதனால் மெதுவாக பிடிச்சுன்னு மெதுவாக இறங்குறாளாம். அந்த 4 மாடி இறங்குறது எப்படி தோன்றுறதுன்னு நாள் ஏதோ 4ஆம் மாடியிலேருந்து இறங்கி வரா மாதிரி அவளுக்கு தோணலையாம். பின்ன எப்படி தோன்றிதுன்னு நாள்
கைலாச சிகராகாராதி இன்னும் நான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலை. ஸ்லோகம் சொல்கிற போதே எல்லாருக்கும் அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சுடுத்தேன் இல்லையா? சம்ஸ்கிருதம் செத்த பாஷையான்னு ஜெய்வகலை ஓடின்னு இருக்கிற பாஷை இல்லையா? எல்லாருக்கும் ரத்தத்தில் கலந்த பாஷை சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் தான் பிறகு நமக்கு மாதృ பாஷை. எல்லாரும் அதை இல்லை சொல்லி இல்லை விட்டுவிட்டோம், மாதృ பாஷையை சொல்வதுக்கு தவறிட்டோம். அதனால் என்னென்னத்தையும் நஷ்டத்தெல்லாம் அடைஞ்சிட்டோம். நாமே நமக்கு சம்ஸ்கிருதம் இயற்கையாகவே ரத்தத்தில் கலந்த ஒரு பாஷை. இன்னும் ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஸ்லோகமே இன்னும் சொல்லி முடிக்கலை. ஆரம்பித்த உடனே பல பேருக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சுடுதே. அவளுக்கு என்ன தோன்றுறது, நான் ஏதோ இதுலேருந்து 4ஆம் மாடிலேருந்து இறங்கி வரா மாதிரி தோணலையாம். கைலாச சிகராகாராதி பிராசாதவரோஹதா. வெளியூர்லேயே வந்திருக்காளா? லோக்கல் தானே, இந்த லோக்கல்காரா தானே? கைலாச சிகல வெளியூர்ல வந்திருந்தா தீர்த்தம் கொடுக்கணும், அதுக்காக தீர்த்தம் வேணுமான்னு கேட்டு. கைலாச சிகராகாராதி பிராசாதவரோஹதா. கைலாசத்துலேருந்து இறங்கி வரா மாதிரி தோன்றாமட்டான்னா இது மாதிரி மறுநாடு தான் ஆகணும். பல பேர் பேப்பரில் பல சரித்திரங்கள் படித்து பார்க்குற மாதிரி இருக்கும். வெறும் அழகுண்டி பிரதானமாக வச்சு ஒரு ஸ்திரீயை கிரகிச்சான்னா இது மாதிரி ஆபத்தாக வந்து சேருவனுக்கு கிடைச்சில்லை. பரம திவ்ய சௌந்தரியம் உள்ளவள். அதனால் தசரதனுடைய குணம் எப்படியாம், ராஜாங்கத்தில் எத்தனை காரியம் இருக்கட்டும், அஸ்தமிச்சுறது மணி 6 எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு கை அந்த புறத்துக்கு வந்துடுவானாம். பிராணேபியோபி கரியசீம் சொன்னாள். கையை பற்றி சொல்ல போது தசரதனை பொறுத்தவரை பிராணனை விட கைகிட்ட ஈடுபாடாம். அந்த அளவுக்கு அபிமானம் பண்ணுவான். அஸ்தமிச்சு 6 மணி ஆச்சுன்னா கிளம்பி அந்த கைகையுடைய அந்த புறத்துக்கு வந்துடுவானாம். அதனால் கைகை என்ன பண்ணுவாள் நாள், அவன் 6 மணிக்கு வர்ற வழக்கம் சொன்னான். அழகாக திவ்யாலங்காரம் பண்ணி 5:30 மணிலேருந்து சோபாவில் சாந்தி உட்காந்து அவனுடைய வரவை எதிர்பார்த்துட்டு இருப்பலாம். அதனால் தசரதன் வர்ற காலத்தை எதிர்பார்த்துட்டு திவ்யாலங்காரம் பண்ணி அது மாதிரி வந்துட்டு இருந்தாள். அந்த நிலையில் இங்கேருந்து பக்கத்தில் போய் உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயந்த்வமபிவர்த்ததே உபப்ருதமிவாத்வானம். கையினால் முட்டாளா இருக்கியடி, உன்னை ஒரு மகாபயம் சூழ்ந்துன்னு இருக்கு, எழுதுறின்னாள். மகாபயம் சூழ்ந்துருக்கடி, உன்னுடைய வாழ்க்கை இருப்பு எப்படி இருக்குது தெரியுமா, உன்னுடைய க்ஷேமம் வாழ்க்கையும் எப்படி இருக்குது தெரியுமா. உபப்ளுதம் இவாத்வானம். உபப்ளுதம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா சில மரம் பிரமாதமாக நின்றுருக்கும், அதனுடைய அடியில் இருக்கிற மணலை அப்படி நதி கொஞ்சம் அடிச்சுட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா மரம் அப்படியே சாஞ்சிடும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாயாது அப்படியே விழுந்துடும். அது மாதிரி அதுக்கு உபப்ளுதம் பேர். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை இழந்து கடைசியில் கீழே ஊந்துட போகிறடி, எல்லா பெருமையும் இழந்து நீ கீழே ஊந்துட போகிறாய். மகாபயம் சூழ்ந்துருக்கடி நாள். கைகேயி பயப்படவே இல்லை, மகாபயம் சூழ்ந்துருக்குன்னு சொல்கிறாள் அவள். கொஞ்சம் கூட பயப்படலையாம். ஏன்னால் 2 காரணம். ஒன்றும் இவளை பிறந்தாத்துலேருந்தே தெரியும் அவளுக்கு, அதாவது பாவாடை கட்டுறது முன்னாடியிலேருந்து தெரியும் இவளுக்கு. அதனால் சின்னதெல்லாம் பெருசு பண்ணி பேசுவள் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். சில பேருக்கு போகிறோம், சின்ன ஒரு தலைவலி வந்துட்டா தெரியும், நான் வந்துட்டா போகிறோம், நான் அப்படியே போயிடுவேன், ஆக்கும் அப்படி ஆகும் இப்படி ஆகும், அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆரம்பிச்சிடுவேன். சின்ன விஷயம் வந்ததுன்னா ஒரு அப்படியே பயங்கரமாக பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி குணமுள்ளவள் மந்தரை அப்படிங்கிறது தெரியும் இயற்கையாகவே. ஒன்றும். 2வது அவளுக்கு என்ன பயம் எப்படி வர முடியும், அவளுக்கு சக்கரவர்த்தி அவள் கையில் இருக்கிற போது எந்த பயம் வந்து என்ன பண்ண முடியும், அந்த தைரியம். அதனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் எனக்கே எதிரி பயம், என்னை யார் அசைச்சிட முடியும், எனக்கு ரெடி பயம் நாள். அவள் சொன்னாள், அசடை என்னாள், நான் என்ன சொல்கிறேன், நான் மகாபயம் வந்திருக்கேங்கிறேன், புரிஞ்சிக்காம்பேஸ்வரியே, தசரதன் உன்னை ஏமாத்திட்டாண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் கூட சொல்லாமல் பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். தசரதன் என்ன நினச்சான், கைகேயி அளவில்லாத அபிமானம் உள்ளவள், அதனால் நல்ல சமாச்சாரத்தை நேரடியாக அவள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு கொஞ்ச நாளை பொறுமை 1.5 மணி நேரம் பொறுமை 4:30 மணிக்கு பட்டாபிஷேகம் அறிவிச்சிருக்கான். கைகேயி ரூமுக்கு 6:30 மணிக்கு வந்திருக்கான். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய கலகம் விட்டாள்.
ராஜாங்கத்தில் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். எப்படி கொடுத்தால் தெரியுமா அவள்? இந்த 2 மணி நேரம் முன்னாடி பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணினா மாதிரி சொல்லலை. அப்படி சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் அவளே கைகேயே புரிஞ்சுருப்பாள். தசரதன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையடி, என்கிட்ட நேரம் சொல்கிறதுக்காக காதல் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக ஏற்பாடு இவனுக்கு தெரியாமலே ஏற்பாடு பண்ணி நாளை பட்டாபிஷேகம் வரை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு தோன்றா மாதிரி விஷயத்தை கொண்டு போனாள். ராஜாங்கத்தில் கலகத்தில் ஏற்படுத்துவாள். அந்த வார்த்தைகளெல்லாம் அது மாதிரி அழகாக அமைப்பாள். உன் வாழ்க்கையை இந்த நாளைக்கு திடீர்னு கீழே வந்துட போறேடி, உனக்கு தெரியாமல் பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான் அந்த தசரதன். நாளைக்கு ராம பட்டாபிஷேகமாம், அயோத்தி முழுக்க கலியன் இருக்கு, உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு ஆரம்பித்தாள். அவள் மகாபயம் வந்திருக்குன்ன போது எழுந்திருக்காத கைகேயி ராம பட்டாபிஷேகம் சொன்ன உடனே அப்படியே சந்தோஷமாக எழுந்துட்டாள். எழுந்து நிலை பண்ணாள். கழுத்தில் நிறைய ஆபரணங்கள் போட்டுருக்காளாம். அதை குறிஞ்சி பார்த்தாள். அதுக்குள்ளே இருக்கிற உயர்ந்த அந்த ஆபரணங்களுக்குள்ளே உயர்ந்த விலை மதிப்பு இல்லாத ஒரு நல்முக்த ஆகாரம் இருந்தாம். அந்த நல்முக்த ஆகாரத்தை கட்டி அந்த கூனல் முதுகுக்கு பிரசன்டேஷன் பண்ணினாலாம். ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். வால்மீகி இந்த கூனல் முதுகுக்கு பிரசன்டேஷன் ஆனாள். வால்மீகி குப்ஜாயை பிரததௌ சுபம். ராஜாங்கங்களில் சந்தோஷமான சமாச்சாரத்தை யாராவது வந்து சொன்னாள்னா உடனே கையில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாள் பரிசா. அது மாதிரி ராம் பட்டாபிஷேகம்னு உடனே உயர்ந்த நல்முக்தாரத்தை கட்டி கொடுத்தாள். அவள் என்ன பண்ணாள்? அந்த முக்தாரத்தை அப்படியே கட்டி அறுத்து அரண்மனை முழுக்க வாரி எறிஞ்சாலும் ஆகாசத்தில் நட்சத்திர கணங்கள் கிடக்கா மாதிரி அந்த நல்முத்துக்கள் அரண்மனை முழுக்க கிடந்துங்கிறாள் வால்மீகி. அந்த அளவுக்கு தூக்கி எறிந்தாள். அவள் சொன்னாள், ஏண்டி மந்திரையினாள், நீ என் மனசை குழப்பிக்கிறாய். நீ பரத பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் சொல்றியே, அது எனக்கு எப்படி தோன்றது தெரியுமா? என் பரதனுக்கு பட்டாபிஷேகம் சொல்கிற மாதிரி தோன்றது. நீ ராமனுக்கு பட்டாபிஷேகமாக இருந்தானே, பரதனுக்கு பட்டாபிஷேகமாக இருந்தானே, நீ ஏண்டி மனசை போட்டு குழப்பிக்கிறாய்? ராமே வா பரதே வாஹம் விசேஷம் நோபலக்ஷயே. 2 பேருக்கு நான் வித்தியாசமே பார்க்கலை, நீ ஏண்டி குழப்பிக்கிறேன்னாலும் அவ்வளோ சுத்தமாக பேசினவள் அவள். அவள் மனசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்தாள் கைகேயி. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமோ? நல்ல குடும்பத்தில் யாராவது ஒரு அசத்துக்கள் உள்ளே புந்துட்டா போகிறோம். நல்ல குடும்பத்தை பிரித்து 7 8 பிரிச்சுட்டு போயிடுவேன்.